ஸ்தோத்திரனே ஸ்தோத்திரனே. என்னண்ணே நான் சொன்னதுக்கு அப்புறம் ப்ரே பண்ணீங்களா? பண்ணனே. இது யாருண்ணே உங்க ஃப்ரெண்டா? உன்னை வேற சாமி கும்பிடுற என் ஃப்ரெண்டுனே. அப்படியாண்ணே? இது என்ன நெத்தியில? இவங்க என்னே இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டா பாவெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்கண்ணே. என்னண்ணே ஆண்டவருடைய பிள்ளையா நீங்களா பாவம் செய்யலாமா? பண்ணக்கூடாதுன்னு என் சூழ்நிலை அப்படின்னே. சரி வாங்கண்ணே போய் சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணலாமாண்ணே? சரியாண்ணே. சரி வாங்கண்ணே போலாம். சரிண்ணே. அண்ணே வாங்கண்ணே. இல்லண்ணே எங்க சாமி கண்ணை குத்திடுண்ணே, நான் வரலண்ணே. அட ஒரு நாள் மட்டும் வந்து பாருங்கண்ணே. என்னது நம்ம கூப்பிடும் போது மட்டும் இவங்க வந்தாங்க, அதே மாதிரி சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே போய் பார்ப்போம். சரி வாங்க நீ சர்ச்சுக்கு போலாம். சரி. அண்ணே நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கோம், பாவத்தை மன்னிக்க ப்ரே பண்ணாமண்ணே. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பாருண்ணே. சரிங்கண்ணே. வாங்கண்ணே ப்ரே பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். 1:7. நான் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டேன், போய் வாருங்கள், இனி பாவம் செய்யாதீர்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுல இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தெய்வக்குள்ள எப்படி வழிமாறுது, தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலலாம் பாவம் வருது, அந்த சூழ்நிலை நீங்க பார்த்துருப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அநேக நெருக்கங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வழிகளில் நம்ம இறுக்கி பிடிக்கும் பொழுது கர்த்தருடைய வழிகளில் நம்ம நிலையை நிற்க முடியும். அது இல்லாமல் தேவனை அறியாத ஒரு மனுஷன் ரசிப்பதை நம்ம பார்த்தோம். இதன் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளின் கீழே சமாதானமாக தேவனை இறுக்கி பிடிக்கும் பொழுது நாம் எல்லா இடத்திலும்